தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் மாநாடு நடைபெறுவதையொட்டி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை சாகுல் ஹமீத் ஆகியோர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வணங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் ஷேக் தாவூத், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டின்படி தமிழக மக்களின் அன்பை பெற்று ஆட்சி செய்த எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆசியோடு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஜாதி மத பேதமின்றி அனைவரும் பங்கு பெறும் வகையில் நடக்கும் இந்த மாநாட்டிற்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் SA முகமது மஸ்தான், ஜாகிர் உசேன், ஆர் மனோஜ், எஸ் தாவூத்கான், தனகோபி, பிரகாஷ், கவியரசு, சுப்பிரமணி ஆகியோர் உடனிருந்தனர். 2026 ஆட்சி மாற்றம் வேண்டி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டுக்கின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து மாநாடு தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாபெரும் மாநாடாக 2 லட்சம் பேரை ஒருங்கிணைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழக மக்களை வழிநடத்தியவர். அதை போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வழியிலே வழிநடத்தியவர். அவர்களுடைய நினைவு இடத்திற்கு வந்து அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு, அதை போல கண்ணியத் தென்றல் காகிதம் இல்லத் அவர்களுடைய நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மரியாதைகள் எல்லாம் முடிந்தது பின்னால் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநில மாநாடு வெகு விரைவில் தேதி அறிவிக்கப்படும்.